இந்த மொபைல் என்ன தெரியுங்களா பண்ணுது? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மொபைலை கொடுத்துறோம், கவனச்சிதறலை ஏற்படுத்தும் மொபைல். சார் சொன்னாங்க, கவனம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கவனம். கவனச்சிதறல். நம்ம பசங்களுக்கு மொபைல வாங்கி கொடுத்துறோம், மொபைல் பார்த்துட்டே இருக்கிறான். இந்த மொபைலினுடைய தன்மை என்ன தெரியுமா? ஸ்கேட்டர்டா இருக்கிறது. நீங்க சின்ன வயசு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் பாருங்க, கார்ட்டூன் பார்க்கிறது, ஸ்கிரால் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கவனம் ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. கவனச்சிதறல் ஏற்படுவதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. இரண்டாவது, தூக்கமின்மையால் குழந்தைகள் அவதிப்படுவதாக ஒரு ஆர்டிகிள். மூணாவது, நீங்க காசு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியான மொபைலை உங்க பையனுக்கு வாங்கி தரீங்க. காஸ்ட்லி ஆக ஆக அதனோட கிளாரிட்டி 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாகிறது. நம்முடைய கண் இயற்கை ஒளிக்காக படைக்கப்பட்டது. இரவில் உங்கள் பிள்ளை மொபைல் போனை பார்த்துட்டு இருக்கிறான், இருட்டுல பார்த்துட்டு இருக்கிறான், நைட்ல பார்த்துட்டு இருக்கிறான். கண் பாதிப்பு அது எங்க போய் முடியும்னா, சங்கர நேத்ராலயா நிறுவனர் சொன்னார், கண் பார்வையில பிரச்சனை வரும், ஐடென்டிஃபை பண்றதுக்கே 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அவனுக்கு தெரியாது, படிப்பு மிஸ் ஆகும், பிளர்ரா இருக்கும், கான்சென்ட்ரேஷன் போகும், அது தெரியாது. இதையெல்லாம் தாண்டி சொல்றேன் சார் சொன்னதுக்காக. இந்த மொபைல் என்ன தெரியுமா? இந்த மொபைலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மொபைல் போன் வச்சிருக்கிறோம், நீங்க சும்மா ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறீங்க. நான் ஒரு பைக் வாங்க போறேன் அப்படின்னு சும்மா பேசுங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட, இல்ல பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசுங்க. திரும்ப உங்க மொபைல் போனை எடுத்து மறுநாள் பேஸ்புக்கை ஓபன் பண்ணி பாருங்க, பைக் விளம்பரம் வரும். யூடியூப் பாருங்க, பைக் விளம்பரம் வரும். இந்த மொபைல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, உங்களை பத்தி ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு. உங்க குழந்தைக்கு 10 வயசு ஆகுதா, 15 வயசு ஆகுதா, 20 வயசு ஆகுதா, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம் பிள்ளைகள், நம்ம இன்னைக்கு தனி அறை கொடுக்கிறோம், தனி அறையில் மொபைலோட இருக்கிறோம், அவன் பத்திரமா இருக்கிறான்னு நினைக்கிறோம். அவன் 15 வயசு 16 வயசு என்றால் பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட ஆபாச சைட்டுகள் இருக்கு, அது இங்க தடை செய்யப்படல. உங்கள் பிள்ளைக்கு வரும், உங்க பிள்ளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், நமக்கு தெரியாது. யாரோ முகமற்றவர்கள், ஏய் இவனோட பேசாதடா, இவன் நல்ல பையன் இல்லடா, இவன் இப்பயே பீடி குடிக்கிறான்டா, நம்ம அப்பா அம்மா கண்டிச்சாங்க. ஆனால் எவனோ ஒருவன் நம் பிள்ளையோட தொடர்புல இருப்பான், பொம்பளை பிள்ளையோட தொடர்புல இருப்பான், கான்டாக்ட்ல தெரியாது. சார் சொன்னாங்கல்ல, மொபைல் ரெஸ்ட்ரிக்ஷன். நான் உங்களுக்கு சொல்றேன், மொபைல் தவிர்க்க முடியாததா? மொபைல் கொடுத்திருக்கிறீங்களா, 1 மணி நேரமா 1/2 மணி நேரமா வச்சுக்கோ, ரைட், விட்டுரு. அதுக்கு மேல மொபைலை வாங்கிடணும்.